காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய் போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நான் பிளான் பண்ணி வச்ச எல்லாமே பாழா போச்சு. எல்லாம் உன்னால தாண்டி. அம்மா சும்மா இருந்துருங்க, நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். எனக்கு வர கோவத்துக்கு உங்களை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாடி ஆமாம், பண்ணுவேன். ஏன் பண்ண மாட்டேன்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு இவ்வளவு பாடுபட்டனே, நீ பண்ணுவ. நான் அப்போவே சொன்னேன், அந்த ஜேம்ஸ் பிரச்சனையை எப்படியாவது முடிச்சிடலான்ட்டு. நீங்கள் தான் நான் பார்த்துக்கிறேன்னு கடைசியில் அவன் இப்படி வந்து என் கழுத்தை அறுக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஒரு முட்டாளாக இருந்திருக்க. இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு எனக்கு முதல்லயே சொல்லணும் தானே, நான் எப்படியோ சமாளிச்சிருக்குவேன். கடைசி நேரத்தில் வந்து நீ இப்படி சொன்னியானா என்ன பண்ணுறதுக்காகும்? நானும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. நான் மட்டும் என்ன எதிர்பார்த்தனா? இவன் இப்படி பண்ணுவான்ற ஐடியாவே எனக்கு இல்லை. நான் யார் முன்னாடி அந்த விஜயை கல்யாணம் பண்ணி அவன் முகத்தில் கரிய பூசணும்னு நினச்சனோ, அவள் இன்னைக்கு ஏன் முகத்தில் கரிய பூசிட்டான். அவளை 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 சும்மாவே விடக்கூடாது. அவளை நிம்மதியாகவே வாழ விடக்கூடாதுமா. இங்கே இருந்தாலானா எதனா பண்ணலாம். அவள் தான் கல்யாணம் பண்ணின்னு அங்கே போயிடுறாளே, இன்னும் என்ன பண்ணுறதுக்காகுது? அப்போ அவளை அப்படியே விட்டுடலான்றியா? எனக்கு அமைய வேண்டிய வாழ்க்கையை அவள் தட்டி பறிச்சிட்டா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு அங்கே இருக்கிறவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே. அதுலேயும் அந்த விஜயோட அம்மா என்னை எவ்வளவு கேவலமாக பேசினாங்க. இவங்களுக்கெல்லாம் சரியா இருக்குமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த ஐஸ்வர்யாவை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அது எங்கேருந்து தான் வந்தாலோ. அவளுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கல்யாணம் நடக்கிற பக்கம் தப்பி தவறி கூட வந்துடக்கூடாதுன்னு. ஆமாம் ஆமாம், அவள் உனக்கு ரொம்ப பயப்படுறா. நீ சொன்னவொன்னு அவள் அப்படியே வராமல் இருந்துருவாளா? நீ சொன்னதுக்கு அவளை எங்கேயாச்சும் கட்டி போட்டு வச்சிருந்துக்கணுமாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுமா? என்னால் தாங்கவே முடியல. அந்த பிச்சைக்காரி ஐஸ்வர்யா, அவளுக்கு போய் இவ்வளோ பணக்கார இடத்துல கல்யாணம் நடந்துருச்சு. என்ன செய்ய? இந்த மாதிரி கண்டதுங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையுது. அம்மா ஏதாச்சும் பண்ணுமா? இப்போ என்னடி பண்ண சொல்கிற? இப்போ ஏதும் செய்ய ஆகாது. அப்போ அவ்வளோதானா? நீ வாழ்க்கை போச்சா? அந்த விஜய் இனிமேல் எனக்கு கிடைக்க மாட்டானா? எப்படி கிடைக்குமா? அவன்தான் அவளை கல்யாணம் பண்ணின்னு போயாச்சே, என்னென்ன எல்லாம் உன்னை சொல்லணும். அவள் பாரு எவ்வளோ புத்திசாலித்தனமா அவனை மடக்கி கல்யாணம் பண்ணிட்டா. நீயும் இருக்கியே. என்னம்மா நீயே இப்படி சொன்னா? அடுத்து என்ன பண்ணட்டும் சொல்லு? அவன் எனக்கு வேணுமா? இப்போ இப்படி அடம் பிடிச்சின்னு உட்காந்தா நான் என்ன செய்ய? இந்த புத்தி முதலே இருந்திருக்கணும். அம்மா இப்போ தான் எனக்கு தெளிவாகுது. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பாரு. கல்யாணத்துக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்க கூட கூப்பிடலாம அவனே எல்லாம் பண்ணியிருக்காமா. அது உனக்கு இப்போ தான் தெரியுதா? சரி, நடந்தது நடந்துருச்சு. இனி என்ன செய்யலாம் அதை சொல்லு. இவ்வளவு நடந்து கூட நீங்கள் 2 பேரும் தெரிந்தல. வந்துட்டியா? என்னம்மா உன் பாசமலர் உன்னோட அக்கா ஐஷுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்ல மனசுக்கு நல்லாவே நடந்துச்சு. அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னது, அவங்க வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாம், அதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? இந்த விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கினா அவங்க வீட்டுக்கு தானே போகணும். போட்டோம். அவள் எப்படி நல்லா வாழ்ந்துடுறான்னு நானும் பார்க்குறேன். கவிதாக்கா, உன்னை கொஞ்சம் கூட திருத்தவே முடியாது. இவ்வளோ பட்டு கூட நீ திருந்த மாட்டியா? போதும்டி, நீ வாயை மூடு. எனக்கு ஒன்றும் நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், வேண்டாம் இது ஐஸ்வர்யா அக்காவோட வாழ்க்கை, அதில் நீ என்ட்ரு ஆகாதன்னு. சொல்கிற பேச்சு கேட்கல, இப்போ மூக்க உடஞ்சி நிற்கிற. அம்மா அவளை சும்மா இருக்க சொல்லுமா. நான் முதல்ல கொலை வெறியில் இருக்கேன். சவிதா சும்மா இரு. உங்கள் 2 பேரும் இம்சை தாங்க முடியாமல் தான் நான் அப்பா கிட்ட சொல்லி ஹாஸ்டல் போயிட்டேன். சே, இந்த வீட்டுக்கு வரவே பிடிக்கல. அம்மா அவள் தான் புத்தி கேட்டு போய் பண்ணுறான்னா நீ எதுக்குமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? எங்களுக்கெல்லாம் புத்தி நல்லா தான் இருக்கு. நீ எப்போ போகிற ஹாஸ்டலுக்கு? நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல.
நான் எதுக்கு இங்கே இருக்க போகிறேன், கிளம்புறேன். மறுபடியும் வரவே மாட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வராமல் இன்னும் எங்கே போகிற? ஹாஸ்டல் முடிஞ்ச நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ஹாலிடேஸில் எங்கே போகிற? ஐஷு அக்கா வீட்டில் போய் தங்கிக்கிறேன். இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக அங்கேயே இருக்கலாம். சவிதா, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பெரிய ஐஷு அக்கா, இவ தான் உன்னோட சொந்த அக்கா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அம்மா, இவ என்னைக்கான ஒரு நாளானா எனக்கு சொந்த அக்காவாக நடந்திருக்காளா? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. இப்போ என்னடி உனக்கு நான் சொந்த அக்கா மாதிரி நடந்துக்கல? நீதான் எப்போ பாரு அந்த ஐஷு அக்கான்னு அவள் வாழை பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்குவ. என்கிட்ட யார் பாசமாக நடந்துக்கிறாங்களோ நானும் அவங்கக்கிட்ட அப்படி தான் நடந்துக்குவேன். ஆமாம், பெரிய பாசம். ஏன் அம்மா காட்டாத பாசம், நான் காட்டாத பாசம் அவனுக்கு காட்டிட்டலா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்போ பார் யார் வாழ்க்கையை என்ன பண்ணலான்னே பேசின்னு தெரிவிங்க. உங்கள் கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் கிளம்புறேன். அம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, பாத்தியாம்மா என்ன பேச்சு பேசிட்டு போறா? விடு கவிதா, அவ சின்ன பொண்ணு, ஏதோ பேசிட்டு போறா, நீ விடு. இதெல்லாம் அந்த ஐஷு ட்ரைனிங்காக தான் இருக்கும், அதுக்கு தான். விடு பார்த்துக்கலாம். இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போ. ச்சே, இவங்கெல்லாம் சேர்ந்து என் முகத்தில் கரிய பூசிட்டாங்க. ஐஷு, விஜய், உங்கள் 2 பேரையும் நான் நிம்மதியை இருக்கவே விட மாட்டேன். வாங்கப்பா, 2 பேரும் உள்ள வாங்க. இந்த நாளுக்காக தான் நாங்கள் எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் இந்த சந்தோஷமான நாள் வந்திருக்கு. நான் நினைச்ச மாதிரியே ஐஸ்வர்யாவே எனக்கு மருமகளா வந்துட்டான். இனி எனக்கு என்ன கவலை? வாப்பா, மருமகளை உள்ள கூப்பிட்டுன்னு வா. சரிங்கப்பா. போமா, பசங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துன்னு வா. பாலும் பழமும் கொடுக்கணும்ல, போ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணு. சரிங்க. ஹலோ பாஸ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பாஸ். ஐஷு, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டி. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஒன்றும் ஆசைப்பட்டவர் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுடி. ஆமாம், எனக்கும் அவ்வளோதான். நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இனி நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக போவோம். ஆமாடி, இனி எல்லாமே சுகம்தான். எங்கள் சித்தியும் கவிதாவும் தான். அவங்கள நினச்சாலே பாவமாக இருக்குது. நீ இப்படியே பாவப்பட்டுனரு, உன்னை அவங்க வாழ விட மாட்டாங்க. இனியாச்சும் புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்கடி. உன் லைஃப்லையும் என் லைஃப்லையும் நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க. அந்த வில்லன்ஸ்க்கு எண்டே இல்லை. அது கரெக்டு தான். அவங்கள பார்த்தா நம்மளால் வாழ முடியாது. நம்ம வேலையை பார்க்கலாம். இவ்வளவு நாள் நம்ம ஸ்டோரியை பார்த்த இவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாவா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆமாம் சொந்தங்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு புது ஸ்டோரி காத்துட்ருக்கு. அந்த புது ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுறோம். பாய். என் காதலி